உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். மக்கள் என்ன ரைட்டு தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு இப்போ தெரிகிற மாதிரி அப்போ தெரிஞ்சிருந்தா உங்களை வெளிநடத்திருப்பாங்களா சார்? அந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து உங்களை வெளிநடத்திருப்பாங்களா சார்? இப்போ நீங்கள் வெளிநடப்பு பண்ணுங்க சார், கிளம்புங்க சார், காத்து வரட்டும் சார். அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும், உழைங்க. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ரொம்ப புத்திசாலி சார். நீங்க எல்லாமே தெரியும் சார் உங்களுக்கு. உழைப்பாங்க சார், உழைப்பாங்க சார். ஃப்ரீ அட்வைஸுக்கு நன்றி சார். அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதுல அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க குடும்பத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செஞ்சுட்டீங்க சார். அதனால ஒவ்வொரு குடும்பமும் உங்களுக்கும் செஞ்சுட்டாங்க சார். அவ்வளவுதான் சார். நல்ல திட்டம் இருந்தா யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்க சார், அது தொடருவாங்க சார். ஏன்னா இது நல்ல ஆட்சிக்கு உண்டான அரசியல் சார், கொள்ள ஆட்சிக்கு இல்லை சார். இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் இவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுத்துமா சார் உங்களை இவ்வளோ பயங்கரமா தோற்கடிச்சிருக்காங்க. அதுல வேற உங்க முதல்வர் கேண்டிடேட்டையே தோற்கடிச்சு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்களே சார். என்ன ஆவலோட காத்திருப்பாங்க பாருங்க சார். அதான் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.